நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்களா? நான் மலை போல நம்பியிருந்தேன், அவங்களாம் என்னை கைவிட்டுட்டாங்க, இந்த மனுஷங்களே இப்படிதான் சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நீங்க வேதனையோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வார்த்தையினுடைய மையப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. மனுஷங்க கைவிடுவாங்க, மனுஷங்களுக்கு ஏற்றாற் போல, அவங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளை கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு அகைன்ஸ்டா செய்யும் போது, அவர்கள் தவறு செய்யும் போது நம்ம கண்டிக்கும் போது, அவர்கள் தவறான பாதையில போகும்பொழுது நிறுத்தும் போது, நம்மகிட்ட பணம் காசு இல்லாத போது அவங்க நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பான ஒண்ணு. தூரம் போறது மட்டும் இல்லைங்க, ரெண்டாவது என்ன செய்வாங்க தெரியுமா? நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு, நம்மளை எந்தெந்த விதத்திலெல்லாம் ஒடுக்கணும் முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் ஒடுக்குவாங்க. அப்படியே ஒடுக்கி நம்மளை ஒண்ணுமில்லாம போக வேணும்னு சொல்லி நம்மளை அழித்து எப்படியாவது அவனுடைய ஜீவனை எடுத்துக்கணும்னு சொல்லி பலவிதமான யுக்திகளை கையாளுவாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை அழிக்க விடவும் மாட்டேன், நான் அழிக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை விட்டு தூரம் போயிருந்தாலும் சரி, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வியாதி உங்களை அழிக்கிறதுக்கு முற்படுகிறதோ, சில வேதனையான அனுபவங்கள் உங்களை அழிப்பதற்கு முற்படுகிறதோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை அழிக்கிறதுக்கு முற்படுகிறதோ, சில விதமான மன கஷ்டங்கள், மன வேதனைகள், அவன் துக்கங்கள், கவலைகள் உங்களை அழிக்கிறதுக்கு முற்படுகிறதோ, கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அழிக்க விட மாட்டேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை கைவிடலையே, நான் உன்னை விட்டு விலகலையே. ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள், எதையும் குறித்து பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த மனுஷங்க எல்லாம் காலமானா நம்ம கூட வருவாங்க, காசு இருந்தா நம்ம கூட வருவாங்க, கஷ்டம்னா நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. சந்தோஷமான நேரத்துல கூட சேர்ந்து நம்ம கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சரியான நேரத்துல நம்ம கூட இல்லாம போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். பணம் உன்னை கைவிடலாம், பொருள் உன்னை கைவிடலாம், சொந்தங்கள் உன்னை கைவிடலாம், உறவினர் உன்னை கைவிடலாம், ஏன் கூட பிறந்தவர்கள் கூட உன்னை கைவிடலாம், நான் கைவிட மாட்டேன். உன் வீடு கூட உன்னை கைவிடலாம், உன் சொத்துக்கள் கூட உன்னை கைவிடலாம், ஏன் உன் படிப்பு கூட உன்னை கைவிடலாம். எல்லாம் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். உங்க கணவன் உங்களை கைவிடலாம், உங்க மனைவி உங்களை கைவிடலாம், உங்க பிள்ளைகள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு கூட இருங்கள். இந்த நாள் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் அழிய விடாமல், உங்களை அழிக்க விடாமல், உங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.